ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ குமார் அண்ணனோட தங்கச்சியை பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அங்கே கண்ணம்மாவும் போயிருப்பாங்க. லக்ஷ்மியும் கண்ணம்மா கூட போயிருந்திருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணம்மாவை பார்த்து இது யாருன்னு கேட்பாங்க. அப்போ குமார் அண்ணே சொல்லுவாங்க, இது எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணம்மா கிட்ட கேட்பாங்க, உன்னோட வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்பாங்க. கண்ணம்மா பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பாங்க. ஏன் அமைதியாக இருக்கிற, வீட்டுக்காரர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவை பற்றி அசிங்கமாக பேசுவாங்க. லக்ஷ்மிக்கு கோபம் வந்துடும். எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, எனக்கு அப்பா இருக்கிறாரு, ஆனால் அவர் எங்கள் கூட சண்டை போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா நல்லவளாக இருந்தால் உங்கள் அப்பா எதுக்காக சண்டை போட்டு போக போகிறாரு அப்படின்னு அங்கே வந்திருக்கவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. கண்ணம்மா லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாங்க, அடுத்த வாரம் என்னோட பிறந்தநாள் வருதுல்ல, அன்னைக்கு கண்டிப்பாக உன்னோட அப்பா நம்ம வீட்டுக்கு வருவார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே அன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வாங்க, என்னோட வீட்டுக்காரர் யாருன்னு அங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, நிஜமாவே அப்பா வீட்டுக்கு வருவாராமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வருவார் லக்ஷ்மி அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இந்த விஷயத்த இப்போது லக்ஷ்மி ஹேமா பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஹேமா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, அடுத்த வாரம் சமையலம்மாவோட பர்த்டே வருதுல்ல டேடி, அன்னைக்கு லக்ஷ்மியோட அப்பா லக்ஷ்மியோட வீட்டுக்கு வராரா டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்ததான் பாரதியும் ஹேமாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி ஹேமா கிட்ட கேட்குறாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹேமா சொல்கிறாங்க, எனக்கு பேட்மிண்டன் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. பிவி சிந்து மாதிரி எனக்கு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப இஷ்டம் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹேமா, அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் செய்யறியா அப்படின்னு சொல்லி பாரதி கேட்குறாங்க. நம்ம கொஞ்ச நாள் வெண்பா ஆண்டி வீட்டில் போய் தங்கலாம், அவங்க வீட்டு பக்கத்தில் தான் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது ஹேமா, உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், என்னோட கிளினிக்குக்கும் அது ரொம்ப பக்கம், அதே மாதிரி ஸ்கூலுக்கும் ரொம்ப பக்கமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஹேமா பாப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ சௌந்தர்யா கிட்டக்க வந்து பாரதி சொல்கிறாரு, நானும் ஹேமாவும் கொஞ்ச நாள் வெண்பாவோட வீட்டில் போய் தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் ஹேமா பாப்பாவை பாரதி வெண்பாவோட வீட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுறாரு. பாரதியை பார்த்த உடனே வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெண்பா ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, நானே டெய்லி உடைய ப்ராக்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, என்னை நீ ஆன்டின்லாம் கூப்பிட வேணாம் ஹேமா, லக்ஷ்மியோட அம்மாவை நீ எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள நான் சமையலம்மான்னு கூப்பிடுவேன் ஆண்டி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. வெண்பா ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, அவங்க சமையல் வேலை பார்க்குறதுனால நீ சமையலம்மான்னு கூப்பிடுற, நான் டாக்டர் தானே, என்னை இனிமேல் நீ டாக்டர் அம்மான்னு கூப்பிடு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவும் உடனே ஓகே டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமா வெண்பா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பைக் ஓட்ட கற்றுத்தரீங்களா டாக்டர் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவை இப்போ வெண்பா பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹேமாவுக்கு பைக் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் வருது. கரெக்டாக சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க பைக்கை. அந்த காருக்குள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யாவும் வேணுவும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹேமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பாட்டி நீங்களா, எனக்கு டாக்டர் அம்மா பைக் ஓட்ட சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன டாக்டர் அம்மா அப்படின்னு சௌந்தர்யாவை கோபமாக கேட்குறாங்க. வெண்பா ஆண்டி தான் என்னை அப்படி கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. நீ பைக் பக்கத்தில் போய் நில்லு ஹேமா, நான் உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. வெண்பா இப்போ சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க, இப்போ ஹேமா என்னை பார்த்து டாக்டர் அம்மா அப்படின்னு கூப்பிடுறான், கூடிய சீக்கிரமாகவே அம்மானு கூப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வீடியோவோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.